அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. உங்களுக்கு அமைதி உரித்தாகட்டும். நூல் வெளியீடு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் போதனைகள் அடங்கிய லெவ் அவர்கள் எழுதிய உலகிற்கும் திரவைக்குமான வார்த்தைகளான உங்களுக்கு அமைதி உரித்தாகட்டும் என்னும் நூல் வெளியிடப்பட்டுள்ளது. கடவுளின் முதன்மைத்துவம், திரவையின் ஒன்றிப்பு, அமைதிக்கான தேடல் ஆகியவற்றை கருப்பொருளாக கொண்ட திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் போதனைகள் அடங்கிய லெவ் அவர்கள் எழுதிய உலகிற்கும் திரவைக்குமான வார்த்தைகளான உங்களுக்கு அமைதி உரித்தாகட்டும் என்னும் நூல் வெளியிடப்பட்டுள்ளது. திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வழங்கிய உரைகளின் தொகுப்பு 160 பக்கங்களை கொண்ட நூலாக லைப்ரரியா எடிட்ரஸ் வாட்டிகானா வெளியீட்டில் இத்தாலி, ஆங்கிலம் மற்றும் ஸ்பானிஷ் மொழிகளில் திருத்தந்தையின் சிந்தனைகளை ஆழமாக புரிந்து கொள்ளும் வகையில் வெளியிடப்பட்டுள்ளது. திருவையில் உள்ள அனைவரும், குறிப்பாக அதிகார பொறுப்புகளில் உள்ள அனைவரும் கடவுளை முதன்மைப்படுத்த வேண்டும் என்று திருத்தந்தையின் போதனைகள் வலியுறுத்துவதோடு, கிறிஸ்து நம்மில் நிலைத்திருக்கும்படி நாம் நம்மை சிறியவர்களாக்கி நாம் மறைந்து அவர் அறியப்பட்டு மகிமைப்படுத்தப்படவும் அழைப்பு விடுகின்றன என்றும் கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு அரசியலாளர்களுக்கு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மனிதனின் இதயத்திற்கும் தனது எண்ணற்ற அமைதிக்கான அழைப்புகளை திருத்தந்தையின் போதனைகள் விடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தந்தையின் வாழ்க்கை சுருக்கம். இராபர்ட் பிரான்சிஸ் பிரிவோஸ்ட் என்னும் இயற்பெயர் கொண்ட திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அமெரிக்காவின் சிகாகோவில் செப்டம்பர் 14, 1955 அன்று பிறந்தார். 1977ஆம் ஆண்டு அவர் புனித அகஸ்டின் சபையின் நவத்துறவு பயிற்சியில் சேர்ந்தார். ஆகஸ்ட் 29, 1981 அன்று அவர் தனது துறவற வார்த்தைப்பாடுகளை ஏற்றுக்கொண்டார். மேலும் ஜூன் 19, 1982 அன்று அருள்பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்டார். 2001ஆம் ஆண்டு புனித அகஸ்டின் துறவற சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2015ஆம் ஆண்டு பெருவின் சிக்லாயோவினாயராக நியமிக்கப்பட்டார். 2023ஆம் ஆண்டு முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் ஆயர்களுக்கான திருப்பீடத்துறையின் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் இலத்தீன் அமெரிக்காவிற்கான பாப்பிரை அமைச்சகத்தின் தலைவராகவும் நியமிக்கப்பட்டார். 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 30 அன்று கர்தினாலாக நியமிக்கப்பட்டார். 14ஆம் லியோ என்ற பெயரை தேர்ந்தெடுத்து 2025 கடந்த மே 8ஆம் தேதியன்று திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.